ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். ஸோ இது வரைக்கும் நம்ம தமிழ் நியூ சிலபஸ் யூனிட் 7ல் பார்த்திங்கன்னா சிலபஸில் கவர் ஆகக்கூடிய லெசன்ஸ் வந்து நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஓகேங்களா? ஸோ அதில் வந்து 6th to 7th வரைக்கும் நம்ம ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிட்டோம், நியூ புக் ஓல்டு புக் ரெண்டுமே. ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நம்ம 8th நியூ புக்கில் உள்ள கொஸ்டின்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஸோ ஒன்ஸ் நீங்கள் 8th ஸ்டாண்டர்டை ஃபுல்லாக படிச்சிட்டிங்க அப்படின்னா இது உங்களுக்கு ஒரு டெஸ்ட் ப்ராக்டிஸாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ இப்போ வாங்க டைரெக்டாக வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ இதில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு நான் அங்கே வந்து ஒரு 95 கொஸ்டின்ஸ் வந்து கொண்டு வந்திருக்கும். ஸோ அந்த 95 கொஸ்டின்ஸும் பாருங்கள், உங்களுக்கு எத்தனை கொஸ்டின் ஆன்சர் தெரியுது அப்படிங்கிறதையும் செக் பண்ணி பாருங்கள். ஸோ இப்போ ஃபஸ்ட்டு கொஸ்டின் பாருங்கள், கல்வெட்டுகளில் உள்ள எழுத்துக்களின் அமைப்புகளில் சரியானது எது? ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்கள், ச என்னும் வடமொழி எழுத்து காணப்படுகிறது. செகண்ட் ஒன், மெய்யை குறிக்க புள்ளி பயன்படுத்தினர். தேர்ட் ஒன், எகர ஒகர குறில் நெடில் வேறுபாடு இருந்தது. ஸோ கல்வெட்டுகளில் உள்ள எழுத்துக்களின் அமைப்புகளில் சரியானது எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ சரியான விடை பார்த்திங்கன்னா ஆப்ஷன் பி 1 மட்டும்தான் சரி. ஸோ கல்வெட்டுகளில் உள்ள எழுத்துக்கள் வந்து ச என்னும் வடமொழி எழுத்து வந்து இருந்துச்சு. ஓகேங்களா? பட் 2, 3 பாருங்கள், மெய்யை குறிக்கிறதுக்கு வந்து புள்ளியெல்லாம் வந்து பயன்படுத்தலை. அதே மாதிரி பார்த்திங்கன்னா எகர ஒகர குறில் நெடில் வேறுபாடெல்லாம் வந்து கல்வெட்டுக்களில் வந்து பயன்படுத்தலை. செகண்ட் கொஸ்டின் பாருங்கள், கால வெள்ளத்தில் கரைந்து தேய்ந்த எழுத்துக்களில் சரியானது எது? ஸோ என்னென்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா தேன், தே, பே, பே, ஏ, கூடு. சரியான விடை பார்த்திங்கன்னா ஆப்ஷன் சி 1, 2 தான் சரி. கால வெள்ளத்தில் கரைந்து தேய்ந்த எழுத்துக்கள் பார்த்திங்கன்னா தேன், பே, இது 2 தான் கரெக்டு. ஏய் கூடுங்கிறது வராது. மூன்றாவது வினா, தமிழில் சொல் என்பதற்கு டேஸ் என்பது பொருள். தமிழில் சொல் என்பதற்கு டேஸ் என்பது பொருள். சரியான விடை ஆப்ஷன் ஏ நெல். தமிழில் சொல் என்பதற்கு நெல் என்பது பொருள். ஃபோர்த் கொஸ்டின் பாருங்கள், தொடக்க காலத்தில் எழுத்து என்பது ஒளியையோ வடிவத்தையோ குறிக்காமல் பொருளின் ஓவிய வடிவமாகவே இருந்தது. இவ்வரி வடிவத்தை டேஸ் என்பர். சரியான விடை ஆப்ஷன் பி ஓவிய எழுத்து. ஃபிஃப்த் கொஸ்டின், கால வெள்ளத்தில் கரைந்து தேய்ந்த எழுத்துக்களின் சரியானது எது? ஸோ இப்போ ஆல்ரெடி ஒரு கொஸ்டின் பார்த்தோம் இல்லையா? ஸோ இதில் ஆப்ஷன் டி அனைத்துமே சரிதான். ஆன், ஆ, மான், மா, கோன், கோ. ஸோ இது எல்லாமே கால வெள்ளத்தில் கரைந்து தேய்ந்த எழுத்துக்கள் தான். இதோடு சேர்த்து நீங்கள் ஃபஸ்ட்டு நம்ம செகண்ட் கொஸ்டின் பார்த்தோம் இல்லையா? ஸோ அதையும் படிச்சுக்கோங்க. ஓகேங்களா? தேன், தே, பே, பே. ஸோ இது எல்லாமே கால வெள்ளத்தில் கரைந்து தேய்ந்த எழுத்துக்கள். ஸோ இந்த பாயிண்ட்ஸை மட்டும் கொஞ்சம் நல்லா நோட் பண்ணிக்கோங்க. சிக்ஸ்த் கொஸ்டின் பாருங்கள், சொன்றி, சோறு என்பவை எவ்வார்த்தையிலிருந்து தோன்றின? சொன்றி, சோறு என்பவை எவ்வார்த்தையிலிருந்து தோன்றின? சரியான விடை ஆப்ஷன் பி சொல். சொன்றி, சோறு என்பவை சொல் என்ற வார்த்தையிலிருந்து தோன்றியவை. செவன்த் கொஸ்டின், விலங்கை குறிக்கும் ஓரெழுத்து ஒரு மொழி சொல். விலங்கை குறிக்கும் ஓரெழுத்து ஒரு மொழி சொல் எது? சரியான விடை ஆப்ஷன் பி மா. எய்த் கொஸ்டின், ஓர் ஒலிக்கு ஓர் எழுத்து என உருவான நிலையை டேஸ் என்பர். ஒரு ஒலிக்கு ஓர் எழுத்து என உருவான நிலையை டேஸ் என்பர். சரியான விடை ஆப்ஷன் டி ஒலி எழுத்து நிலை. ஓர் ஒலிக்கு ஓர் எழுத்து என உருவான நிலையே ஒலி எழுத்து நிலையாகும். 9th கொஸ்டின் பாருங்கள், டேஸ் தோன்றிய பிறகு தமிழ் எழுத்துக்கள் இப்போதுள்ள நிலையான வடிவத்தை பெற்றுள்ளன. சரியான விடை ஆப்ஷன் பி அச்சுக்கலை. அச்சுக்கலை தோன்றிய பிறகு தமிழ் எழுத்துக்கள் இப்போதுள்ள ஒரு நிலையான வடிவத்தை வந்து பெற்றுள்ளது. 10th கொஸ்டின், காட்டு பசுவுக்கு டேஸ் பெயரும் உண்டு. காட்டு பசுவுக்கு டேஸ் பெயரும் உண்டு. சரியான விடை ஆப்ஷன் சி ஆமா. காட்டு பசுக்கு வந்து ஆமா அப்படிங்கிற ஒரு பெயரும் உண்டு. 11th கொஸ்டின் பாருங்கள், கூற்று 2 கூற்று கொடுத்துருக்கோம். கூற்று 1, தமிழ் எழுத்துக்களின் பழைய வரி வடிவங்களை கோவில்களில் உள்ள கருங்கல் சுவர்களிலும் செப்பேடுகளிலும் காண முடிகிறது. கூற்று 2, கல்வெட்டுக்கள், செப்பேடுகள் ஆகியவற்றில் காணப்படும் வரி வடிவங்களை வட்டெழுத்து, தமிழ் எழுத்து என இரு வகையாக பிரிக்கலாம்.
சரியான விடை ஆப்ஷன் ஏ கூற்று 1ம் சரி கூற்று 2ம் சரி. தமிழ் எழுத்துக்களில் வந்து பழைய வரி வடிவங்களை கோவில்களில் உள்ள கருங்கல் சுவர்கள்லாம் செப்பேடுகள்லையும் வந்து நம்ம பார்க்கலாம். அதே மாதிரி கல்வெட்டுக்கள் செப்பேடுகள் ஆகியவற்றில் வந்து வட்டெழுத்து தமிழ் எழுத்து என இரு வகை வடிவங்கள் வந்து காணப்படும். ஓகேங்களா. 12வது கொஸ்டின், தமிழ் எழுத்துக்களின் கல்வெட்டுக்கள் எந்த நூற்றாண்டு முதல் கிடைக்கின்றன? சரியான விடை ஆப்ஷன் சி கிமு 3ஆம் நூற்றாண்டு. 13வது கொஸ்டின், தமிழ் எழுத்துக்களின் செப்பேடுகள் எந்த நூற்றாண்டின் முதல் கிடைக்கின்றது? சரியான விடை ஆப்ஷன் டி 7ஆம் நூற்றாண்டு. செப்பேடுகள் வந்து 7ஆம் நூற்றாண்டு. அதே மாதிரி பார்த்திங்கன்னா கல்வெட்டுக்கள் தமிழ் எழுத்துக்களின் கல்வெட்டுக்கள் வந்து 3ஆம் நூற்றாண்டு. 14வது கொஸ்டின் 2 கூற்று கொடுத்துருக்கோம். கூற்று 1 பாருங்கள், வா வி வை வவ் ஆகியவை ஓரெழுத்து ஒரு மொழியில் வகர வரிசையில் இடம்பெற்றுள்ள எழுத்துக்கள். கூற்று 2 ஓரெழுத்து ஒரு மொழியில் யகர வரிசையில் யா என்னும் எழுத்து இடம்பெற்றுள்ளது. சரியான விடை ஆப்ஷன் பி கூற்று 1ம் சரி கூற்று 2ம் சரி தான். வகர வரிசையில் பார்த்திங்கன்னா வாவி வை வவ் இந்த எழுத்துக்கள்லாம் வந்து ஒரு மொழி எழுத்துக்கள் வந்து இடம்பெற்றிருக்கும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா யகர வரிசையில் யா எழுத்து வந்து இடம்பெற்றிருக்கும். 15வது கொஸ்டின், இதுவும் கூற்று தான். கூற்று 1 வட்டெழுத்து என்பது வளைந்த கோடுகளால் அமைந்த மிக பழமையான தமிழ் எழுத்து ஆகும். கூற்று 2 தமிழ் எழுத்து என்பது இக்காலத்தில் எழுதப்படும் தமிழ் எழுத்துக்களின் பழைய வரி வடிவம் ஆகும். சரியான விடை ஆப்ஷன் ஏ கூற்று 1ம் சரி கூற்றும் 2ம் சரி. வட்ட எழுத்து வந்து வளைந்த கோடுகளால் அமைந்த மிக பழமையான தமிழ் எழுத்து. அதே மாதிரி இப்போ உள்ள இந்த காலகட்டத்தில் உள்ள தமிழ் எழுத்துக்கள் வந்து பழைய வரி வடிவம் ஆகும். இப்போ உள்ள தமிழ் எழுத்தெல்லாம் வந்து இக்காலத்தில் எழுதப்படும் தமிழ் எழுத்துக்களின் பழைய வரி வடிவம் ஆகும். 16வது கொஸ்டின், ஓரெழுத்து ஒரு மொழியில் சகர வரிசையில் இடம்பெற்றுள்ள எழுத்துக்கள். சகர வரிசை. சரியான விடை பார்த்திங்கன்னா ஆப்ஷன் ஏ 1ம் 3ம் தான் சரி. சா சி சோ சே ஸோ இது மட்டும்தான் சகர வரிசையில் வரும். ஓகேங்களா. 17வது கொஸ்டின், சேரமண்டலம் பாண்டிய மண்டலம் ஆகிய பகுதிகளில் டேஸ் நூற்றாண்டு முதல் டேஸ் நூற்றாண்டு வரை கிடைக்கும் சாசனங்களில் வட்டெழுத்துக்கள் இடம்பெற்றுள்ளன. சரியான விடை ஆப்ஷன் சி 8ஆம் நூற்றாண்டு முதல் 11ஆம் நூற்றாண்டு வரை கிடைக்கும் சாசனங்களில் வட்டெழுத்துக்கள் வந்து இடம்பெற்றுள்ளன. ஸோ அது எந்தெந்த பகுதிகள்னு கூட கேட்பாங்க. சேரமண்டல பாண்டிய மண்டல பகுதிகள். 18வது கொஸ்டின், முதலாம் ராசராச சோழனின் ஆட்சி காலமான டேஸ் நூற்றாண்டுக்கு பிறகு கிடைக்கும் கல்வெட்டுகளில் பழைய தமிழ் எழுத்துக்கள் காணப்படுகின்றன. சரியான விடை ஆப்ஷன் ஏ 11ஆம் நூற்றாண்டுக்கு பிறகு கிடைக்கும் கல்வெட்டுகளில் பழைய தமிழ் எழுத்துக்கள் வந்து காணப்படுகிறது. ஸோ யாருடைய ஆட்சி காலம் அப்படின்னா முதலாம் ராசராச சோழனுடைய ஆட்சி காலத்தில். 19வது கொஸ்டின், ஓரெழுத்து ஒரு மொழியில் ககர வரிசை இடம்பெற்றுள்ள எழுத்துக்கள். ககர வரிசை. சரியான விடை ஆப்ஷன் பி 1, 2 தான். கா கு கை கோ இது எல்லாமே ககர வரிசை. க கோலாம் வந்து ககர வரிசையில் வராது. இருபதாவது கொஸ்டின், இளங்குமரனார் பற்றி சரியானதை தேர்ந்தெடு. ஸோ கூற்று 1 பாருங்கள், திருவள்ளுவர் தவச்சாலையை அமைத்தார். கூற்று 2 பாவனார் நூலகம் அமைத்தார். கூற்று 3 தமிழின் தனிப்பெருஞ் சிறப்புகள் என்னும் நூலை இயற்றியவர். சரியான விடை பார்த்திங்கன்னா ஆப்ஷன் டி 1, 2, 3 எல்லாமே சரிதான். இளங்குமரனார் பார்த்திங்கன்னா அவர் தான் திருவள்ளுவர் தவச்சாலையை வந்து அமைத்திருப்பார். அதே மாதிரி பாவனார் நூலகமும் அமைத்தார். தமிழின் தனிப்பெருஞ்சிறப்புகள் என்னும் நூலையும் வந்து அவர் இயற்றியிருக்கார். ஸோ 21வது கொஸ்டின், கடைச்சங்க காலத்தில் தமிழகத்தில் எழுதப்பட்ட எழுத்துக்கள் டேஸ் என்று அழைக்கப்பட்டன. சரியான விடை ஆப்ஷன் பி கண் எழுத்துக்கள். 22வது கொஸ்டின், ஓரெழுத்து ஒரு மொழியில் நகர வரிசையில் இடம்பெற்றுள்ள எழுத்துக்கள். நகர வரிசையில் இடம்பெற்றுள்ள எழுத்துக்கள். சரியான விடை பார்த்திங்கன்னா ஆப்ஷன் டி அனைத்துமே சரிதான். நா நீ நே நை நோ இது எல்லாமே நகர வரிசையில் இடம்பெறக்கூடிய எழுத்துக்கள் தான். 23வது கொஸ்டின், கண்ணெழுத்து படுத்த என்னும்
பல்பொதி என்ற பாடல் வரி இடம்பெற்றுள்ள நூல் எது? கண்ணெழுத்து படுத்த என்னும் பல்பொதி என்ற பாடல் வரி இடம்பெற்றுள்ள நூல் எது? சரியான விடை ஆப்ஷன் சிலப்பதிகாரம். 24வது கொஸ்டின் கூற்று 1 பழங்காலத்தில் கற்பாறை, செப்பேடு, ஓலை போன்றவற்றில் அந்தந்த பொருட்களின் தன்மைக்கு ஏற்ப எழுத்துக்களின் வடிவங்கள் அமைந்தன. கூற்று 2 அரச்சலூர் கல்வெட்டில் தமிழ் எழுத்து வட்டெழுத்தும் கலந்து எழுதப்பட்டன. சரியான விடை ஆப்ஷன் டி. கூற்று 1 மற்றும் 2மே சரிதான். ஸோ பழங்காலத்தில் பார்த்திங்கன்னா கற்பாறை, செப்பேடு, ஓலை போன்றவற்றில் அந்தந்த பொருட்களோட தன்மைக்கு ஏற்ப எழுத்துக்களோட வடிவம் இருந்துச்சு. அதே மாதிரி அரச்சலூர் கல்வெட்டில் தமிழ் எழுத்தும் வட்டெழுத்தும் கலந்து எழுதப்பட்டிருந்துச்சு. 25வது கொஸ்டின் சரியானவற்றை தேர்ந்தெடுக்க. ஸோ சரியான விடை பார்த்திங்கன்னா இதில் ஆப்ஷன் டி அனைத்துமே சரிதான். ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்கள், பண்டை காலத்தில் எழுத்துக்களை பாறைகளில் செதுக்கும் போது வளைக்கோடுகளை பயன்படுத்த முடியாது என்பதால் நேர்கோடுகள் பயன்படுத்தப்பட்டன. பாறைகளில் செதுக்கும் போது வளைக்கோடுகள் பயன்படுத்த முடியாது. ஸோ அதனால் நேர்கோடுகள் பயன்படுத்தினாங்க. பண்டை காலத்தில் ஓலைகளில் எழுதும்போது நேர்கோடுகளையும் புள்ளிகளையும் எழுதுவது கடினம் என்பதால் வளைக்கோடுகளை அதிகமாக பயன்படுத்தினர். ஸோ பண்டை காலத்தில் ஓலைகளில் எழுதுகிறப்ப நேர்கோடும் புள்ளிகளையும் எழுதுறது கஷ்டமாக இருந்துச்சு. ஸோ அதனால் வளைக்கோடை பயன்படுத்தினாங்க. சில எழுத்துக்களை அழகுபடுத்துவதற்காக அவற்றின் மேற்பகுதியில் குறுக்கு கோடு இடப்பட்டது. பின்னர் அவையே நிலையான வடிவமாக அமைந்திருந்தது. 26வது கொஸ்டின் ஓரெழுத்து ஒரு மொழியில் பகர வரிசையில் இடம்பெறாத எழுத்து. என்ன கேட்டிருக்காங்க? இடம்பெறாத எழுத்து, பகர வரிசையில் இடம்பெறாத எழுத்து. சரியான விடை ஆப்ஷன் சி. பே பூ இது பகர வரிசையில் இடம்பெறாத எழுத்து. 27வது கொஸ்டின் எகர ஒகர குறில் எழுத்துக்களை குறிக்க எழுத்துக்களின் மேல் புள்ளி வைக்கும் வழக்கம் யார் காலம் முதல் இருந்தது? மேலே எகர ஒகர குறில் எழுத்துக்கள் மேலே புள்ளி வைக்கும் வழக்கம் யார் காலம் முதல் இருந்தது? சரியான விடை ஆப்ஷன் சி. தொல்காப்பியர். 28வது கொஸ்டின் செந்தமிழ் அந்தணர் எழுதிய நூல்களில் சரியானது எது? செந்தமிழ் அந்தணர் எழுதிய நூல்களில் சரியானது எது? ஆப்ஷன் டி அனைத்துமே சரிதான். இலக்கண வரலாறு, தமிழிசை இயக்கம், தனித்தமிழ் இயக்கம் இதெல்லாமே செந்தமிழ் அந்தணர் எழுதிய நூல்கள் தான். 29வது கொஸ்டின் ஓரெழுத்து ஒரு மொழியில் தகர வரிசையில் இடம்பெற்றுள்ள எழுத்துக்கள். தகர வரிசை. சரியான விடை ஆப்ஷன் டி அனைத்துமே சரிதான். தா, தி, தூ, தே, தை இதெல்லாமே தகர வரிசையில் இடம்பெறக்கூடிய எழுத்துக்கள். 30வது கொஸ்டின் பண்டை காலத்தில் எது என எழுதப்பட்டால் டேஸ் என்றும் எது என எழுதப்பட்டால் டேஸ் என்றும், அதாவது எதுனா ஸோ இப்படி ஏக்கு மேலே ஒரு புள்ளி வச்சு, அதே மாதிரி இந்த எது எழுதப்பட்டால் என்ன அர்த்தம் என்றும் ஒழித்தனர். ஆப்ஷன் ஏ. பண்டை காலத்தில் ஓகேங்களா, பண்டை காலத்தில் இப்படி ஏ மேலே புள்ளி வச்சு எழுதுறது எது ஓகேங்களா. அதே மாதிரி எதுன்னு இருந்துச்சுன்னா அது ஏது அப்படின்னு அமைஞ்சது ஓகேங்களா. இப்படி தான் அந்த பண்டை காலத்தில் ஒழிப்பு முறைகள் இப்படி தான் இருந்தது. 31வது கொஸ்டின் அகர வரிசை உயிர்மை குறில் எழுத்துக்களை அடுத்து பக்கப்புள்ளி இடப்பட்டால் அவை எவ்வாறு கருதப்பட்டன? ஸோ காக்கு பக்கத்தில் புள்ளி, பக்கப்புள்ளி இடப்பட்டால் அவை எவ்வாறு கருதப்பட்டன? ஆப்ஷன் பி நெடில் எழுத்து. ஸோ காக்கு பக்கத்தில் புள்ளி இருந்தால் அது நெடில் எழுத்து, கா அப்படின்னு குறிச்சிச்சு ஓகேங்களா. 32வது கொஸ்டின் பண்டைக்கால எழுத்துக்கள் பற்றி சரியானதை தேர்ந்தெடு. சரியான விடை பார்த்திங்கன்னா ஆப்ஷன் டி அனைத்துமே சரிதான். ஐகார எழுத்துக்களை குறிப்பிட எழுத்துக்களின் முன் இரட்டை புள்ளி இட்டனர். ஐகார எழுத்தை குறிக்கிறதுக்கு எழுத்துக்கு முன்னாடி இரட்டை புள்ளி வச்சாங்க ஓகேங்களா, கை அப்படின்னு. எகர வரிசை உயிர்மை குறில் எழுத்துக்களை அடுத்து இரு புள்ளிகள் இடப்பட்டால் அவை ஔகார வரிசை எழுத்துக்களாக கருதப்பட்டன. ஸோ எகர வரிசை உயிர்மை குறில் எழுத்துக்கு அப்புறம் 2 புள்ளி வச்சுருந்தாங்க அப்படின்னா அது ஔகார வரிசையாக இருக்கும், கவ் ஓகேங்களா. அதே மாதிரி மகர எழுத்தை குறிப்பிட பகர எழுத்தின் உள்ளே புள்ளி வச்சனர். ஸோ மகர எழுத்து குறிக்கிறதுக்கு பகர எழுத்து உள்ளே புள்ளி வச்சாங்க ஓகேங்களா. இப்படி இப்போ மாதிரி குற்றியலுகர எழுத்துக்களை குறிக்க அவற்றின் மேலேயும் புள்ளியிட்டனர். ஸோ இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் ரொம்ப முக்கியம். ஸோ அதெல்லாம் கொஞ்சம் நல்லா நோட் பண்ணிக்கோங்க. 33வது விஷயம் பாருங்கள். தேவநேயம் என்னும் நூலை தொகுத்தவர் யார்? தேவநேயம் என்னும் நூலை தொகுத்தவர் யார்? சரியான விடை ஆப்ஷன் சி ரா இளங்குமரனார்.
34வது விஷயம், ஓரெழுத்து ஒரு முறையில் மகர வரிசை இடம்பெற்றுள்ள எழுத்துக்கள். மகர வரிசை. ஆப்ஷன் டி அனைத்துமே சரிதான். மாமி, மூமி, மைமு. ஸோ இதெல்லாமே மகர வரிசை. 35வது விஷயம், நெடிலை குறிக்க ஒற்றை புள்ளிக்கு பதிலாக இக்காலத்தில் டேஸ் பயன்படுத்தப்படுகிறது. துணைக்கால். ஒற்றை புள்ளிக்கு பதிலாக இப்போலாம் நம்ம துணைக்கால் போட்டு தான் பயன்படுத்துகிறோம். 36வது விஷயம், பண்டை காலத்தில் ஐகார உயிர்மெய்யை குறிக்க எழுத்துக்கு முன் இருந்த இரட்டை புள்ளிக்கு பதிலாக இக்காலத்தில் டேஸ் பயன்படுத்தப்படுகிறது. சரியான விடை ஆப்ஷன் ஏ இணைக்கொம்பு. 37வது விஷயம், ஓரெழுத்து ஒரு முறை இடம்பெற்றுள்ள உயிர் எழுத்துக்கள். சரியான விடை ஆப்ஷன் டி 1, 3, 4 சரி. ஓகேங்களா. ஓரெழுத்து ஒரு மொழியில் இடம்பெற்றுள்ள உயிர் எழுத்துக்கள் தான் கேட்டிருக்காங்க. ஆஇ, ஊஏ, ஐஓ இதெல்லாமே ஓரெழுத்து ஒரு மொழி தான். 38வது விஷயம், ஔகார உயிர்மெய்யை குறிக்க எழுத்துக்கு பின் இருந்த இரட்டை புள்ளிக்கு பதிலாக இக்காலத்தில் டேஸ் பயன்படுத்தப்படுகிறது. சரியான விடை ஆப்ஷன் டி கொம்புக்கால். ஸோ இது ரொம்ப முக்கியம். அக்காலம் கேட்குறாங்களா இல்லை இக்காலம் கேட்குறாங்களா அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். கொஸ்டினை நல்லா ரீட் பண்ணி ஆன்சர் பண்ணுங்கள். 39வது விஷயம், சரியானவற்றை தேர்ந்தெடுத்து கூற்று 1 பாருங்கள். ஓரெழுத்து ஒரு மொழியில் வகர வரிசையில் 3 எழுத்துக்கள் உள்ளன. ஓரெழுத்து ஒரு மொழியில் யகர வரிசையில் ஒரு எழுத்து உள்ளது. சரியான விடை ஆப்ஷன் ஏ 2 மட்டும்தான் சரி. ஓரெழுத்து ஒரு மொழியில் யகர வரிசையில் பார்த்திங்கன்னா ஒரு எழுத்து தான் இருக்குது. ஸோ வகர வரிசையில் பார்த்திங்கன்னா 3 எழுத்துக்கள் இருக்குது. வகர வரிசையில் 4 எழுத்துக்கள் இருக்கும். ஸோ 40வது கொஸ்டின் பாருங்கள். கூற்று ஓலைச்சுவடிகளின் கல்வெட்டுகளிலும் புள்ளி பெறும் எழுத்துக்களை எழுதும்போது புள்ளி இடாமல் எழுதினர். காரணம் அவை சிதைந்துவிடும் என்பதால். சரியான விடை ஆப்ஷன் சி கூற்று மற்றும் காரணம் சரிதான். ஓலைச்சுவடிகள் கல்வெட்டுகளிலும் புள்ளி பெறும் எழுத்துக்கள் எழுதும்போது புள்ளி இடாமல் எழுது. ஏன்னா அது டேமேஜ் நமக்கு ஓட்டையாக போயிடும். ஸோ அதனால் புள்ளி வைக்கும்போது ஓட்டை விழுந்துடும் இல்லையா. ஸோ அதனால் புள்ளி இடாமல் தான் எழுதுனாங்க. ஸோ அது சிதைந்து விடும் என்பதால் அப்படி எழுதுனாங்க. இது கரெக்டு தான். கூற்றும் சரி, காரணமும் சரி. 41வது கொஸ்டின், ஓரெழுத்து ஒரு மொழியின் நகர வரிசையில் எத்தனை எழுத்துக்கள் உள்ளன? சரியான விடை ஆப்ஷன் பி 5 எழுத்துக்கள். 42வது கொஸ்டின் பாருங்கள். கூற்று 1, ஓலைச்சுவடிகளில் நிறுத்தற்குறிகளும் பத்தி பிரித்தல் உண்டு. கூற்று 2, ஓலைச்சுவடிகளில் புள்ளி இடப்பட்டு எழுத வேண்டிய எழுத்துக்கள் புள்ளிகள் இல்லாமல் எழுதப்படும் போது அவற்றின் இடம் நோக்கி மெய்யா, உயிர் மெய்யா, குறிலா, நெடிலா என உணர வேண்டிய நிலை இருந்தது. ஸோ இது பார்த்திங்கன்னா ஆப்ஷன் டி கூற்று 1 தவிர கூற்று 2 சரி. ஸோ ஓலைச்சுவடிகளில் புள்ளி இடப்பட்டு எழுதுறது, அதாவது புள்ளி வைக்காமல் எழுதுனாங்க இல்லையா. ஸோ அப்படி எழுதும்போது அது இடம் நோக்கி மெய்யா, உயிர் மெய்யா, குறிலா, நெடிலா அப்படின்னு உணர்றதுக்கு கஷ்டமாக தான் இருந்துச்சு. ஓகேங்களா. கூற்று 2 சரிதான். கூற்று 1 பார்த்திங்கன்னா ஓலைச்சுவடிகளில் நிறுத்தற்குறிகளும் பத்தி பிரித்தலும் எழுதுனாங்க. ஸோ ஓலைச்சுவடிகளில் பார்த்திங்கன்னா அந்த காலத்தில் புள்ளி வச்சு எழுதையே கஷ்டமாக இருந்துச்சு. அப்படி இருக்கும்போது எப்படி நிறுத்தற்குறிகள்லாம் போட்டு எழுத முடியும், பத்தி பிரித்தெல்லாம் எழுத முடியும். ஸோ அதெல்லாம் பண்ணலை. 43வது விஷயம், தமிழ் எழுத்துக்களில் மிக பெரும் சீர்திருத்தத்தை செய்தவர் யார்? சரியான விடை ஆப்ஷன் சி வீரமாமுனிவர். 44வது விஷயம், ஓரெழுத்து ஒரு மொழியில் எத்தனை உயிர் எழுத்துக்கள் உள்ளன? சரியான விடை ஆப்ஷன் ஏ 6 உயிர் எழுத்துக்கள். 45வது விஷயம், எகர ஒகர வரிசை எழுத்துக்களின் புள்ளிகளால் ஏற்படும் குழப்பங்களை களைந்தவர் யார்? ஆப்ஷன் பி வீரமாமுனிவர். 46வது விஷயம், சரியானவற்றை தேர்ந்தெடு. ஓரெழுத்து ஒரு மொழி 42 என்கிறார் நன்னூலர். ஓரெழுத்து ஒரு மொழி 2 குறில் எழுத்துக்கள் உள்ளன. நோ, தூ என்பன ஓரெழுத்து ஒரு மொழியில் உள்ள குறில் எழுத்து. சரியான விடை ஆப்ஷன் டி அனைத்துமே சரிதான். ஓரெழுத்து ஒரு மொழி பார்த்திங்கன்னா 42 என்கிறார் நன்னூலர். ஓரெழுத்து ஒரு மொழி 2 குறில் எழுத்துக்கள் இருக்குது. நோ, தூ என்பன ஓரெழுத்து ஒரு மொழியில் உள்ள இந்த குறில் எழுத்து. 47வது விஷயம், 20ஆம் நூற்றாண்டில் தமிழ் எழுத்துக்களை சீர்திருத்தம் செய்தவர் யார்?
சரியான விடை ஆப்ஷன் சி பெரியார். 48வது விஷயம், 20ஆம் நூற்றாண்டில் இந்த ந இருக்கு இல்லையா, எழுத்துக்களை நா ரா நா என எழுத்து சீர்திருத்தம் செய்தவர் யார்? சரியான விடை ஆப்ஷன் ஏ பெரியார். 20ஆம் நூற்றாண்டில் இந்த எழுத்துக்கள் நா ரா நா எழுத்துக்கள்லாம் இந்த முறையில் தான் இருந்துச்சு. 49வது விஷயம், ஓரெழுத்து ஒரு மொழியில் ககர வரிசையில் எத்தனை எழுத்துக்கள் உள்ளன? சரியான விடை ஆப்ஷன் டி 4 எழுத்துக்கள். 50வது விஷயம், 20ஆம் நூற்றாண்டில் இந்த நை லை லை நை என எழுத்து சீர்திருத்தம் செய்தவர் யார்? சரியான விடை ஆப்ஷன் சி பெரியார். 20ஆம் நூற்றாண்டில் எழுத்து சீர்திருத்தம் யார் பண்ணியிருப்பாங்கன்னா பெரியார் தான். அதை மட்டும் கொஞ்சம் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. 51வது விஷயம், நெட்டெழுத்து ஏழை ஓரெழுத்து ஒரு மொழி என்றவர் யார்? சரியான விடை ஆப்ஷன் சி தொல்காப்பியர். 52வது விஷயம், ஏ என்னும் எழுத்திற்கு கீழ்கோடிட்டு ஏ என்னும் எழுத்தை நெடிலாகவும் ஓ என்னும் எழுத்திற்கு சுழியிட்டு ஓ என்னும் எழுத்தாகவும் உருவாக்கியவர் யார்? சரியான விடை ஆப்ஷன் பி வீரமாமுனிவர். 53வது விஷயம், ஓரெழுத்து ஒரு மொழியில் மகர வரிசையில் எத்தனை எழுத்துக்கள் உள்ளன? ஆப்ஷன் ஏ 6 எழுத்துக்கள். மகர வரிசையில் 6 எழுத்துக்கள் உள்ளன. 54வது விஷயம், இவ்வே பீலியணிந்து மாலை சூட்டி கண் திரள் நோன்கால் திருத்தி நெய்யணிந்து டேஸ் என்னும் பாடல் வரியின் ஆசிரியர் யார்? சரியான விடை ஆப்ஷன் பி ஔவையார். 55வது விஷயம், மொழி என்பதற்கு டேஸ் என்பது பொருள்? ஆப்ஷன் பி சொல். மொழி என்பதற்கு சொல் என்ற பொருள். 56வது விஷயம், எகர ஒகர வரிசை உயர்மை நெடில் எழுத்துக்களை குறிக்க இரட்டை கொம்புடன் கால் சேர்த்து புதிய வரி வடிவத்தை அறிமுகப்படுத்தியவர் யார்? சரியான விடை ஆப்ஷன் டி வீரமாமுனிவர். 57வது விஷயம், ஓரெழுத்து ஒரு மொழியில் சகர வரிசையில் எத்தனை எழுத்துக்கள் உள்ளன? சகர வரிசையில் எத்தனை எழுத்துக்கள் உள்ளன? சரியான விடை ஆப்ஷன் சி 4 எழுத்துக்கள். 58வது விஷயம், எல்லா சொல்லும் பொருள் குறித்தனவே என்பது யாருடைய கூற்று? சரியான விடை ஆப்ஷன் சி தொல்காப்பியர் கூற்று. 59வது விஷயம், எழுத்துக்களில் புள்ளிகளால் ஏற்படும் குழப்பங்களை கலைத்தவர் யார்? ஆப்ஷன் பி வீரமாமுனிவர். 60வது விஷயம், அதியமானுக்காக தொண்டைமானிடம் தூது சென்றவர் யார்? அதியமானுக்காக தொண்டைமானிடம் தூது சென்றவர் யார்? சரியான விடை ஆப்ஷன் சி ஔவையார். 61வது விஷயம், ஏ என்பதன் பொருள் என்ன? ஏ என்பதன் பொருள் என்ன? சரியான விடை ஆப்ஷன் டி அனைத்துமே சரிதான். என்னோடு கூடு பொருந்து சேர் இது எல்லாமே ஏய் தான். 62வது கொஸ்டின், குற்றெழுத்து 5 மொழி நிறைவு இலவே என்றவர் யார்? குற்றெழுத்து 5 மொழி நிறைவு இலவே என்றவர் யார்? ஆப்ஷன் ஏ தொல்காப்பியர். 63வது கொஸ்டின், கூற்று 1 ஏ என்பது அம்பு கூற்று 2 அம்பு விரைந்து செல்வது போல சென்று உரிய கடமை புரியவன் ஏவலன் எனப்பட்டான். சரியான விடை ஆப்ஷன் பி கூற்று 1 சரி கூற்று 2 சரி. ஏ என்பதுக்கு அம்பு அப்படிங்கிறது பொருள். அம்பு விரைந்து செல்வது போல சென்று உரிய கடமை புரிவான் யார்னா ஏவலன் எனப்பட்டான். 64 விஷயம், கூற்று 1 அம்பு விடும் கலையை ஏகலை என்றது தமிழ். கூற்று 2 அம்பு விடுவதில் வல்லவனை ஏகலைவன் என்று அழைத்தனர். சரியான விடை ஆப்ஷன் ஏ கூற்று 1 சரி கூற்று 2 சரி. அம்பு விடும் கலையை ஏகலை அப்படின்னு சொன்னாங்க. அம்பு விடுவதில் வல்லவனை ஏகலைவன் அப்படின்னு சொன்னாங்க. 65வது கொஸ்டின், முள்ளம்பன்றியின் பழம்பெயர் என்ன? முள்ளம்பன்றியின் பழம்பெயர் ஆப்ஷன் சி எய்ப்பன்றி. 66வது கொஸ்டின், ஓரெழுத்து ஒரு மொழியில் தகர வரிசையில் எத்தனை எழுத்துக்கள் உள்ளன? தகர வரிசை ஆப்ஷன் பி 5 எழுத்து. 67வது கொஸ்டின், சிறி இலை நெல்லி தீங்கனி குறியாது ஆதல் நின்னகத்து அடக்கி சாதல் நீங்க எமக்கி தனையே என்ற பாடல் வரியை இயற்றியவர் யார்? சரியான விடை ஆப்ஷன் ஏ ஔவையார். 68வது கொஸ்டின், கூற்று 1 அம்பை எய்பவர் ஆணாக இருந்தால் எய்னியர் என அழைக்கப்பட்டனர். கூற்று 2 அம்பை எய்பவர் பெண்ணாக இருந்தால் எயினர் என அழைக்கப்பட்டனர். சரியான விடை ஆப்ஷன் ஏ
கூற்று 1 தவறு, 2 தவறு. அப்படியே உல்டாவாக இருக்கும் ஓகேங்களா. அம்பை எய்பவர் ஆணாக இருந்தால் அவர் வந்து எயினர் அப்படின்னு அழைச்சாங்க. அம்பை எய்பவர் பெண்ணாக இருந்தால் எயினியர் அப்படின்னு அழைச்சாங்க. 69வது கொஸ்டின். தொல்காப்பியருக்கு நெடிது நாள் பின்னே தோன்றிய டேஸ் நோ தூ என்னும் உயிர்மை எழுத்துக்களும் பொருளுடைய ஓர் எழுத்து மொழி என்பார். சரியான விடை ஆப்ஷன் ஏ நன்னூலர். 70வது கொஸ்டின். டேஸ் என்னும் பொது பெயர் ஓயாது ஒளி செய்யும் ஒளி குறிப்பை காட்டி நிற்கிறது. டேஸ் என்னும் பொது பெயர் ஓயாது ஒளி செய்யும் ஒளி குறிப்பை காட்டி நிற்கிறது. ஆப்ஷன் சி இ. 77வது கொஸ்டின். அதியமான் ஔவையாருக்கு கொடுத்த கனி எது? சிம்பிள் கொஸ்டின் தான். ஆப்ஷன் பி அரிய நெல்லிக்கனி. 72வது கொஸ்டின். சரியானவற்றை தேர்ந்தெடு. கூற்று 1 நாட்டில் உள்ள பெருமக்கள் பெரிதும் கூடும் அவையை மாநாடு என்கிறோம். பல குறு நிலங்களை உள்ளடக்கிய பெருநிலத்தை மாஞாலம் என்கிறோம். உலக பெரும் பரப்பையும் இயக்கத்தையும் சுட்ட மாநிலம் என்கிறோம். சரியான விடை ஆப்ஷன் சி 1 மட்டும்தான் சரி. நாட்டில் உள்ள பெருமக்கள் பெரிதும் கூடும் அவையை வந்து மாநாடு அப்படின்னு சொல்கிறோம். பல குறுநிலங்களை உள்ளடக்கிய பெருநிலத்தை வந்து நம்ம மாநிலம்னு சொல்கிறோம். உலக பெரும்பரப்பு இயக்கத்தை வந்து சூட்ட மாஞாலம் அப்படின்னு சொல்கிறோம். 73 செந்தமிழ் அந்தனர் என்று அழைக்கப்படுபவர் யார்? சரியான விடை ஆப்ஷன் ஏ இளங்குமரனார். 74 கொஸ்டின். யாருடைய முன்னோர்கள் தமிழ்நாட்டிற்கு கரும்பை கொண்டு வந்தனர்? ஆப்ஷன் டி அதியமானுடைய முன்னோர்கள். 75 கொஸ்டின். ஓரெழுத்து ஒரு மொழியில் பகர வரிசையில் எத்தனை எழுத்துக்கள் உள்ளன? பகர வரிசை. ஆப்ஷன் பி 5 எழுத்துக்கள். 76வது கொஸ்டின். திருக்குறள் பற்றி சரியானதை தேர்ந்தெடு. இது ஒரு நீதி நூல், வாழ்வியல் நூல், எக்காலத்திற்கும் எல்லா மக்களுக்கும் பொருந்தும் அறக்கருத்துக்களை கொண்ட நூல். சரியானவுடைய ஆப்ஷன் டி அனைத்துமே சரிதான். 77வது கொஸ்டின். திருக்குறளின் பெருமையை விளக்கும் நூல் எது? ஆப்ஷன் பி திருவள்ளுவ மாலை. திருக்குறளின் பெருமையை விளக்கும் நூல் வந்து திருவள்ளுவ மாலை. 78வது கொஸ்டின். திருவள்ளுவரின் சிறப்பு பெயர்களில் சரியானது? ஸோ ஆப்ஷன் டி அனைத்துமே சரிதான். திருவள்ளுவரின் சிறப்பு பெயர் பெருநாவலர், முதற்பாவலர், நாயனார், ஸோ எல்லாமே திருவள்ளுவருடைய சிறப்பு பெயர்கள் தான். 79வது கொஸ்டின். கூற்று 1 திருவள்ளுவர் 4000 ஆண்டுகளுக்கு முற்பட்டவர். கூற்று 2 திருக்குறள் உலகின் பல்வேறு மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்ட சிறந்த நூலாகும். ஆப்ஷன் டி கூற்று 1 தவறு, கூற்று 2 சரி. ஸோ கூற்று 2 வந்து சரிதான். திருக்குறள் வந்து உலகின் பல்வேறு மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்டுள்ளதான். திருவள்ளுவர் வந்து 4000 ஆண்டுகள் கிடையாது, 2000 ஆண்டுகளுக்கு முற்பட்டவர். 80வது கொஸ்டின். திருக்குறள் பற்றி சரியானதை தேர்ந்தெடு. ஸோ ஆப்ஷன் ஏ தான் அறத்துப்பால் பாயிரவியல், இல்லறவியல், துறவரவியல், ஊழியல் என்னும் 4 இயல்களை கொண்டுள்ளது. ஏ மட்டும்தான் சரி. ஸோ இதில் பார்த்திங்கன்னா பொருட்பால் தான் வந்து அரசியல், அமைச்சியல், ஒளிபியல் என்னும் 3 இயல்களை கொண்டுள்ளது. இன்பத்துப்பால் வந்து கலவியல், கற்பியல் என்னும் 2 இயல்களை கொண்டுள்ளது. 81வது கொஸ்டின். புகழாலும் பழியாலும் அறியப்படுவது எது? சரியான விடை ஆப்ஷன் சி நடுவுநிலைமை. 82வது கொஸ்டின். பயனில்லாத கலர் நிலத்திற்கு ஒப்பானவர்கள் யார்? பயனில்லாத கலர் நிலத்திற்கு ஒப்பானவர்கள். ஆப்ஷன் பி கல்லாதவர். 83வது கொஸ்டின். விலங்கோடு டேஸ் அணையர் டேஸ், அதாவது கற்றாரோடு இணையர். திருக்குறள் வந்துட்டோம். ஆப்ஷன் பி விலங்கோடு மக்கள் அணையர், இலங்கு நூல் கற்றாரோடு ஏனையவர். 84 திருக்குறள் தான். வலிய நிலைமையான் வல்லுருவும் டேஸ், புலியின் தோல் டேஸ் மேய்ந்ததற்று. சரியான விடை ஆப்ஷன் டி வலிய நிலைமையான் வல்லுருவம் பெற்றம், புலியின் தோல் போர்த்து மேய்ந்ததற்று. 85வது கொஸ்டின். நடுவு நிலைமையுடன் சரியாக செயல்படுவது யாருக்கு அழகாகும்? ஆப்ஷன் சி சான்றோருக்கு. 86வது கொஸ்டின்.
கற்றவருக்கு கல்லாதவருக்கும் இடையே உள்ள வேறுபாடானது மக்களுக்கும் விலங்குகளுக்கும் இடையே உள்ள வேறுபாட்டிற்கு இணையானது என்று கூறும் நூல் எது? ஆப்ஷன் சி திருக்குறள். 87 மக்களின் பண்புகளை அவரவர் தோற்றத்தால் அல்லாமல் செயல் வகையால் உணர்ந்து கொள்ள வேண்டும் என்றவர் யார்? ஆப்ஷன் பி திருவள்ளுவர். 88 ஆப்ஷன் வழியில் நிலைமையான் வல்லுருவம் பெற்றம் புலியின் தோல் போர்த்து மேய்ந்ததற்று என்ற குறளில் பயின்று வந்துள்ள அணி எது? ஆப்ஷன் சி உவமை அணி. இப்போ அணி வகைகள் பார்த்துக்கிட்டு இருக்கோம். சமன் செய்து சீர்தூக்கும் கோல் போல் அமைந்தொருபால் கோடாமை சான்றோருக்கு அணி என்ற குறளில் பயின்று வந்துள்ள அணி. ஆப்ஷன் சி இதுவும் உவமை அணி தான். ஸோ நீங்கள் குறள் படிக்கும் போதே பொருளும் கொடுத்துருப்பாங்க, அது கீழே அது என்ன அணி அப்படிங்கிறதையும் கொடுத்துருப்பாங்க. ஸோ எல்லாத்தையுமே நல்லா படிச்சுக்கோங்க. 90வது கொஸ்டின் பாருங்கள். திருக்குறளின்படி அரசரை காப்பாற்றுவது? ஆப்ஷன் சி குற்றமற்ற ஆட்சி. டேஸ் நமது நண்பர்களின் உண்மையான இயல்பை அளந்து காட்டும் அளவுகோலாகும். ஆப்ஷன் ஏ துன்பம். துன்பம் நமது நண்பர்களின் உண்மையான இயல்பை அளந்து காட்டும் அளவுகோலாகும். 92வது கொஸ்டின். ஆராய்ந்து பாராமல் ஒருவனுடன் கொண்ட நட்பு தாம் டேஸ் அளவுக்கு துன்பம் தரும். பி சாகும் அளவுக்கு. ஆராய்ந்து பாராமல் ஒருவனுடன் நம்ம கொள்கிற நட்பு பார்த்திங்கன்னா சாகும் அளவுக்கு துன்பம் தரும். 93வது கொஸ்டின். பண்புடையார் பட்டு உண்டு உலகம் அது இன்றில் மண்புக்கு மாய்வது மண் என்ற குறள் எந்த அதிகாரத்தில் இடம்பெற்றுள்ளது? ஆப்ஷன் சி பண்புடைமை. 94வது கொஸ்டின். பண்பிலான் பெற்ற பெருஞ்செல்வம் நண்பால் களம் தீமை யாழ் திரிந்த அற்று என்ற குறள் எந்த அதிகாரத்தில் இடம்பெற்றுள்ளது? ஆப்ஷன் ஏ பண்புடைமை. ஸோ இது மாதிரி குறளை கொடுத்து எந்த அதிகாரமும் கேட்பாங்க. ஸோ அதனால் அதிகாரத்தையும் நல்லா படிங்க. ஸோ உங்களுக்கான ஒரு வினா. பண்பிலான் பெற்ற பெருஞ்செல்வம் நண்பால் களம் தீமை யாழ் திறந்த அற்று இக்குறளில் பயின்று வரும் அணி என்ன? இதுக்கான ஆன்சரை கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ கரெக்டான கமெண்ட்டை நான் பின் பண்ணி வைக்கிறேன். ஸோ இது உங்களுக்கான ஒரு கொஸ்டின். ஸோ இதோட பார்த்திங்கன்னா நம்ம 95 கொஸ்டின்ஸ் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஸோ உங்களுக்கு எத்தனை கொஸ்டின்ஸ் ஆன்சர் தெரிஞ்சிச்சு அப்படிங்கிறதையும் மறக்காமல் கமெண்ட் பண்ணிடுங்க. இந்த வீடியோ பற்றி உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னு வச்சிங்கன்னா அந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ டு ஆல்.